Hello viewers, welcome back to Fresh Off the Bat. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் we are going to see the squads of India and Australia for the tour of Australia in the 2020ல ஒரு high requested content கேட்டீங்க எங்க கிட்ட இருந்து. ஸோ இது போடுறோம். இது வந்து நாங்க ஒரு புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். நானும் சஞ்சயும் வந்து இந்த வாட்டி we are trying to record via call and give you the our analysis. ரெண்டு பேருமே அனாலிசிஸ் தர போறோம். ஸோ without further ado let's start. ஓகே சஞ்சய், ஸோ வந்து நம்ம ODI ஸ்குவாட் பாத்துடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ODI ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வித் விராட் கோலி லீடிங் த டீம், ஷிகர் தவன், சுப்மன் கில், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், மனிஷ் பாண்டே, ஹர்திக் பாண்டியா, மயங்க் அகர்வால், ஜடேஜா, யுஸ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, நவ்தீப் சைனி அண்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ இந்த 15 men ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் சைட்ல இருந்து. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் சைடு அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்குவாட்ல மிஸ் ஆன வந்து ஒரே ஒரு பிக் பிளேயர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அவரோட ஃபிட்னஸ் கதை வந்து இன்னும் சரியா தெரியல, அது யாருக்குமே தெரியல இன்னும். கரெக்ட் தானே? ஆமா, ரோஹித் சர்மா வந்து ரெஸ்டட் ஃபார் T20 அண்ட் ODI ஸ்குவாட். டெஸ்ட் சீரீஸ்ல வருவாரு திரும்பி. ஸோ இல் பி குட் அடிஷன் டு த டீம். அவர் நல்ல நம்பர் 4ல ஆடுவார் கூட பண்ணுவோம் நினைக்கிறேன் ரோஹித் டெஸ்ட் சீரீஸ்ல. ஸோ பாப்போம் என்னதான் பண்ண போறாருன்னு. அது லெட்ஸ் கீப் இட் அசைட், வில் டாக் ரைட் நவ. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் KL ராகுல் மாத்திரம் தான் இருக்காரு. ஒரு சப்ஸ்டியூட் கீப்பர் கூட எடுக்கல. அது கொஞ்சம் ரிஸ்கி மூவ்னு தான் எனக்கு தோணுது. மேபி they should have taken an extra keeper like ரிஷப் பண்ட் இந்த ODI ஸ்குவாட். ஏன்னா வந்து சப்போஸ் KL ராகுலுக்கு இந்த சீசன்ல அதாவது இந்த இதுல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் இது கஷ்டம் தான் இந்தியா டீமுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு கீ பிளேயர் ஈவன் இந்த T20s. ஸோ அவரோட இன்ஜுரி அண்ட் அவரோட ஃபிட்னஸ் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் இந்தியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீரீஸ்ல. மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்டார் போலர்ஸ் லைக் முகமது ஷமியா BCCI வந்து ரெஸ்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ODI and T20. ஸோ கம்மி லெவல் ஆஃப் கேம் இஷாந்த் சர்மாங்கிற ஒரு இல்லாதனால ஸோ ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் முகமது ஷமி வித் ஃபுல் ஃபிட்னஸ் ஃபார் தி ஸ்குவாட். ஸோ அதனால நிறைய கேம்ஸ் ரெஸ்ட் பண்ணுவாங்க. தே கோ வித் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் லைக் என்ன சொல்ல சைனி, தாக்கூர் அந்த மாதிரி பேசர்ஸோட போவாங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கியான மூவ்மெண்ட் தான் ஆஸ்திரேலியன் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைன் அப்போட. ஸோ பார்ப்போம் என்னதான் பண்ண போறாங்க போலர்ஸ். ஸோ இந்த சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஹல் தான் வந்து கீ போலரா இருப்பாரு. கரெக்ட் தானே? ஏன்னா அவர் பார்த்தேன்னா வந்து அவர் தான் வந்து ஹீஸ் த ஒன்லி அதாவது வந்து இன்ஃபார்ம் லெகின்னு சொல்லலாம். அவர் வந்து லிட்டரலா குல்தீப் யாதவும் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் தெரியுறாரு. ஸோ செஹல் தானே கீ இந்த சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸ்பின்னர்ஸ்ல ஆமா கரெக்ட் தான். ஸ்பின்னர்ஸ்ல 3 ஸ்பின்னர்ஸ் டீம் இந்தியா எடுத்திருக்கிறாங்க. ரவீந்திர ஜடேஜா, யுஸ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ். இதுல வந்து ஜடேஜா அண்ட் சஹல் கண்டிப்பா 11th ஆடுவாங்க. ஜடேஜா அந்த பினிஷிங் ரோல் பண்ணுவார். இந்த சீசன் கூட பாருங்க அருமையா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கு அவரோட ஜாப் ரொம்ப முக்கியம். பிளஸ் அந்த 4 ஓவர் 10 ஓவர்ஸ் இப்போ தருவாரா இல்லையான்னு சரியா தெரியல விராட் கோலி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஓவர்ஸ் போடுவார் கண்டிப்பா. அது ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சீரீஸ் வந்து ஹர்திக் பாண்டியா கூட வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸ். ஏன்னா அவர் போலிங் சரியா பண்ண இந்த சீரீஸ் போலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதாவது IPLல பண்ணல இந்த சீரீஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அதர் 2 bowlers தான் நான் சொல்லுவேன் கம்பேரிட்டிவ்லி. விராட் கோலி he can act as go to bowler. ஏன்னா லைக் வேற ஏதாவது போலர் யாராவது எக்ஸ்ட்ரா போலர் ஹர்திக் பாண்டியா போட வைக்கலாம் கண்டிப்பா. இன்னொரு போலிங் கண்டிப்பா. ஏன்னா 50 ஓவர் மேட்ச்ல 5 போலர் வச்சு ஆடலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. லைக் யாராவது கண்டிப்பா அநியாயத்துக்கு அடி விட்டுருவாங்க. ஏன்னா சில மேட்ச் பும்ரா ஷமி வர ஆட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா நல்ல ஆப்ஷனா இருக்கும் பாண்டியா போலிங் போட ஆரம்பிச்சுட்டா. பார்ப்போம் என்னதான் பண்ண போறதுன்னு. அது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஃபிட்னஸ் தாங்க. அவருக்கு அந்த பேக் போன் இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்து இவ்வளவு பெருசா பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போறாருன்னு. ஓகே சஞ்சய், இப்போ வந்து யாரு வந்து நம்மளோட அந்த ஆப்போசிட் டீமோட மெயின் பேட்ஸ்மேன்ல தூக்க போறாங்கன்னு தான் கேள்வியே. இப்ப பார்த்தேன்னா ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு. அவர் வந்து சம ஃபார்ம்ல இல்ல, ஆனா ஹீஸ் அ வெரி குட் பிளேயர். இந்தியாக்கு அகேன்ஸ்ட் சம ரெக்கார்டு. அதே மாதிரி யூ ஹேவ் ஆரன் ஃபின்ச், ஒரு கடப்பார பேட்ஸ்மேன். அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா முடிஞ்சது. அண்ட் டேவிட் வார்னர். இவங்க 3 பேர் தான் வந்து கீ பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியாக்கு. கரெக்டா?
ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் முக்கியமானவர் வந்து கண்டிப்பா டீம்ல இல்ல. அவரோட கோச் ஜஸ்டின் அவர் அருமையா ஸ்டீவ் ஸ்மித், வார்னர் பேங்க் அப்புறம் டீம் இவ்வளவு பெருசா பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்த ஹியூஜ் சல்யூட் டு ஜஸ்டின் லேங்கர். ஸோ இந்த சீரீஸ்ல ஜஸ்டின் லேங்கர் எப்படி பிளேயர்ஸை மோட்டிவேட் பண்ண போறாரு, அதுதான் ரொம்ப முக்கியமா. மோட்டிவேஷன் தான் கண்டிப்பா ODI ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் Finch will be leading the team கண்டிப்பா with Smith and Warner. அதுக்கப்புறம் இங்க ஒரு புது பிளேயரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, மாய்சஸ் ஹென்ரிக் அப்படிங்கிற ஒரு பிளேயர். அவர் முன்னாடி ஆடி இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு, நடுவுல கேப்டன் அவர் வேற. அதுக்கப்புறம் மார்னஸ் லாம்பர்ட்சேங், அவரோட ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி. என்ன அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து இப்போ நம்பர் 3 டெஸ்ட் பேட், நம்ம 3rd பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவரு. ஸோ மார்னஸ் லாம்பர்ட்சேங் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், அவருக்கு நல்ல என்ன சொல்ல ஒரு நல்ல IPL அமையல. ஸோ கண்டிப்பா அவரோட கான்பிடன்ஸ் லோயர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இருக்கிறாரு, எக்ஸ்ட்ராடினரி IPL கண்டிப்பா டு சே. அதுக்கப்புறம் ODI ஸ்குவாட்ல அடுத்த ஆல்ரவுண்டர் வந்து ஆஷ்டன் ஆகர். அவரு நிறைய ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்கு வந்து 10 overs போட்டு பார்த்துருக்கிறோம் ODI சீரீஸ். அப்போ ஆஷ்டன் ஆகர் வந்து ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர், இது போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ கண்டிப்பா he will give 10 overs with. அதுக்கப்புறம் இங்க ஒரு அன்கேப்டு பிளேயர் கேமரான் கெயின் ஒரு பிளேயர் அனௌன்ஸ் பண்ணி, அவர் எப்படி ஆடுவாருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேனியல் சாம், டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம பார்த்தோம். அவருக்கும் டீசென்ட்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் மோசமான சீசன் தான். 3 மேட்ச் எடுத்தாங்க, 3 மேட்சும் ரன் கொடுத்துருக்கிறாரு விக்கெட்லெஸ். விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி, மேத்யூ வேட். என்னை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி தான் 11th எடுப்பாங்க. ஏன்னா அவரு வந்து என்ன சொல்லலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்காக. போலர்ஸ் ஸ்டீன் அபாட், பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்குங்க. அதாவது ஜாஸ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா அண்ட் ஆண்ட்ரூ டே, இவங்க எல்லாருமே கீ பவுலர்ஸ். ஆனா இந்த லைனப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இதுல வந்து 4 to 5 bowlers have played in the series where England hit 481. அந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட வெரி சிமிலர் டீம் தான் நான் சொல்வேன். ஒன்லி திங் தேவர் மிஸ்ஸிங் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் வார்னர் இன் தட் சீரீஸ். மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து வெரி சிமிலர் டு தட் சீரீஸ் இன் டு வர்சஸ் இங்கிலாந்து. அது அங்க 481 அடிச்சாங்களே. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த சீரீஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்டன் ஏகர் அவர் செமையா போலிங் போட்டாருங்க. அந்த சீரீஸ்ல பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஆஸ்திரேலியாவோட நம்பர் 1 bowler-ஆ இருந்தாரு. ஸோ அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கீ bowler ஃபார் ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடம் ஜாம்பா. ஏன்னா அவர் தான் வந்து இந்தியன் ஸ்கிப்பரை நிறைய வாட்டி எடுத்திருக்காரு, 5 வாட்டி எடுத்திருக்காரு, ஹையஸ்ட் பை எனி ஸ்பின்னருங்க. ஸோ ஆடம் ஜாம்பா அவர் ஒரு கீ பிளேயர். விராட் கோலியா இன்டர்நேஷனல் லெவல்ல 5 தடவை எடுத்திருக்காரு, மோஸ்ட் பை லெக் ஸ்பின்னர். ஸோ ஆடம் ஜாம்பா கண்டிப்பா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாரு ஒரு லெக் ஸ்பின்னரா. ஸ்பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு போலர் இருக்காரு. சீன் அபாட் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவர் நல்லா ஸ்விங் பண்ண முடியாது, அவரோட இன்ஸ்விங்கிங் டெலிவரி செமையா இருக்கும். பேட் கமின்ஸ் நம்மளுக்கு தெரியும், நம்பர் 1 bowler. அதுக்கப்புறம் ஜாஷ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், 2 பேருமே எக்ஸ்ட்ராடினரி போலர். இந்த 3 bowlers கடப்பார bowlers, கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்ட்ரூ டை வில் பி தேர் பேக்கப் bowlerங்க. ஏன்னா வந்து அவர் வந்து அவ்வளோ ஃபார்ம்ல இல்ல, ஆனா வந்து ஒரு பேக்கப் bowler-ஆ வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஃபார் பேட் கமின்ஸ். ஏன்னா ஒரு கேம் வந்து சப்போஸ் இஃப் தே கிளின்ஸ் த சீரீஸ் இந்த செகண்ட் கேம் இட் செல்ஃப், அவங்க வந்து பேட் கமின்ஸ் அண்ட் பேட் கமின்ஸ்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டு ஆண்ட்ரூ டை ஆடலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து கீ bowler பேட் கமின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கோ, ஸோ அவங்கள இது பண்ணிட்டு ஆட வைக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் 11 பத்தி அனலைஸ் பண்ணிடலாம். இந்தியன் ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கண்டெண்டர்ஸ் சுப்மன் கில், ஷிகர் தவன், KL ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் 4 பேர் இருக்கிறாங்க. ஸ்ட்ராங் என்ன பொறுத்த வரைக்கும் ODI ஸ்குவாட்ல KL ராகுல் கண்டிப்பா ஒரு பினிஷிங் ரோல் தான் ஆடுவாரு. ஸோ KL ராகுல் பண்ணிருக்காரு இந்தியாவுக்காக நிறைய தடவை. ஸோ KL ராகுல் ODI ஸ்குவாட்ல கண்டிப்பா பினிஷிங் ரோல் ஆடணும். 40 to 50 overs he will turn it. ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவன் அண்ட் மயங்க் அகர்வால் ரியலி பி a good choice. சுப்மன் கில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஏர்லி சாய்ஸா இருக்கும்.
ஸோ அதனால ஷிக்கர் தவன் மயங்க் அகர்வால் கண்டிப்பா ஒயிட் பால் டெபியூட். ஸோ எப்படி பண்ண போறாருன்னு பார்ப்போம். நம்பர் 3 விராட் கோலி ஆப்வியஸ்லி, அண்ட் நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். 5 வந்து மனிஷ் பாண்டியா, கேஎல் ராகுல் கண்டிப்பா. ஏன்னா போத் பிளேயர்ஸ் எடுக்கணும்னா நீங்க ஒரு போலரை கண்டிப்பா ஷார்ட் ஆகணும். அதை பத்தி அது டீம் மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேஎல் ராகுல் கேட்பேன் அந்த நம்பர் 5 ஸ்பாட்ல. வித் நம்பர் 6 என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த மனிஷ் பாண்டே வந்து ரோல் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல கிடையாது. ஏன்னா நம்பர் 7ல they have to play ஜடேஜா. அப்பதான் வந்து they can get in their bowlers right in. இல்லனா வந்து கஷ்டமா இருக்கும் அவங்க bowlers fit in பண்ணவே. சோ அதனால மனிஷ் பாண்டேக்கு இடம் இருக்கிறது கஷ்டம் தான். நம்பர் 5 கேஎல் ராகுல் அண்ட் நம்பர் 6 பாண்டியா கண்டிப்பா எக்ஸ்ட்ரானரி பினிஷர் இந்த மும்பை இந்தியன்ஸ்க்காக நம்ம பார்த்து அவரோட பீஸ்ட் மோர் ஹேட்ரிக் சிக்ஸர். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 7ல ஜடேஜா கண்டிப்பா ஆடி ஆகணும். ஸோ மனிஷ் பாண்டே ஆடுறது கஷ்டம் தான். அதுக்கப்புறம் வித் நம்பர் 8ல வந்து இவர் சஹல், நம்பர் 9 3 ஸ்பின்னர் ஆடுவாங்களான்னு ஒரு டவுட் தான். ஸோ அதனால நம்பர் 9ல வந்து நவ்தீப் சைனி, ஷர்துல் தாக்கூர் அண்ட் பும்ரா ஷமி கண்டிப்பா மோஸ்ட் ப்ராபபிலி ஆட்டாங்கிறாங்க. ஸோ மேபி ஒரு 3 மேட்ச் சீரீஸ்னா ஒரு கேம் ஒன் ஆர் 2 கேம்ஸ் ஆட வச்சு இன்னொரு கேம் ரெஸ்ட் பண்ணுவாங்க பும்ரா ஷமியை. டெஸ்ட் சீரீஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பா தே வில் ரீடைன் ஃபார் டெஸ்ட் சீரீஸ். ஸோ இவங்க பேஸ் மூவிங் அட்டாக் ஒரு மேஜர் கன்சர்ன். பும்ரா ஷமி சப்போஸ் ஆடலைன்னா புவனேஸ்வர் குமார் இன்ஜர்ட். ஸோ பிக் ப்ளோ. சைனி வந்து பேஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்விங் கம்மி. ஷர்துல் தாக்கூர் வந்து அவரை போட்டு அடிச்சிருவாங்க கண்டிப்பா ஆஸ்திரேலியன் லைன் அப். ஏன்னா ஐபிஎல்லே அவரை போட்டு போனாங்க. நான் விக்கெட்ஸ் எடுத்தாரு நிறைய. பாசிட்டிவ் பாயிண்ட் விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் ஜடேஜா ஆப்வியஸ்லி ஜடேஜா சஹால் 2 ஸ்பின்னர்ஸ். ஸோ இந்த 2 ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா இந்த ஜாப் பர்ஃபெக்ட்லி ஃபார் எனி டீம் தே பிளே. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து என்ன கஷ்டப்பட போறாங்கன்னா டேவிட் வார்னர் விக்கெட் எடுக்க போறது தான் கஷ்டப்பட போறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் இல்லை இந்த இந்தியன் செட்டப்ல இப்போதைக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏர்லி ஆன் ஸ்விங் பண்ற போலர்னா எய்தர் முகமது ஷமி ஒரு பும்ரா தான். அண்ட் 2 பேருமே ஆடாததுனால வந்து டேவிட் வார்னர் வந்து ஏர்லி ஓவர் சர்வை பண்ணிட்டாருன்னா வந்து பக்கா ஒரு 100 அடிக்க அபிலிட்டி இருக்க பிளேயர். ஸோ அதான் வந்து ப்ராப்ளமா இருக்க போறது இந்தியன் டீமுக்கு. உனக்கு எப்படி தோணுது சஞ்சய்? கரெக்ட் தான். ஸோ இப்போ ஆஸ்திரேலியா லெவல் பொறுத்த வரைக்கும் வித் ஓப்பனிங் கண்டெண்டர்ஸ் கண்டிப்பா 2 பேர் மட்டும் தான், பிஞ்ச் அண்ட் வார்னர். கண்டிப்பா இந்த 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வித் நம்பர் 3 ஸ்டீவ் ஸ்மித், நம்பர் 4 மார்னஸ் லம்ஸ்டேன். மேக்ஸி ஆடுவாரா இல்லையா கன்ஃபார்ம் இல்லை. ஸோ அவர் ஃபார்ம் இஸ் மேஜர் கன்சர்ன். அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் they will play மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் will play at 5 தோணுது. ஏன்னா வந்து more aggressive option. அந்த அலெக்ஸ் கேரி. ஸோ இப்படிதான் அவங்க பேட்டிங் ஆர்டர் இருக்கும் பார்க்க கண்டிப்பா. மேபி மேத்யூ வேட் வந்து என்னன்னா அவரு நல்ல பிளேயர் தான். அவரு டேலண்ட்ல எதுவுமே தப்பா சொல்றதுக்கு இல்லை. ஆனா பேட்டிங் அவரை எடுத்த நிறைய கேம்ஸ்க்கு பேட்டிங் இம்ப்ரூவ் himself. அதனால they will certainly keep him out. Alex Carey, a proven wicket-keeper batsman, Aussie side. So he will surely be there into the team. With number 7 வந்து கண்டிப்பா இருப்பாரு. கூட 8, 9. We have missed Ashton Agar. ஆமாங்க. ஸோ ஆஸ்டன் ஏகரே ஆட் பண்ணா ஒரு 11 men ஸ்குவாட் வந்துடும். இது பொறுத்த வரைக்கும் ஆசீஸ் ரொம்ப பாசிட்டிவான திங் என்னன்னா ஒரு நல்ல நம்பர் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 7 ஆஸ்டன் ஏகர் கூட பேட்டிங் ஆடுவாங்க. ஆமா, கமெண்ட்ஸ் கூட பார்த்து நம்ம இந்த ஐபிஎல் அவரும் பொழந்து பார்த்தோம். பின்சிடர் மாதிரி ஆடி கொடுப்பாரு லாஸ்ட் 45 to 50 ஓவர்ஸ்ல. ஸோ அதுல என்ன பாசிட்டிவ்னா டேவிட் வார்னர் இஸ் டர்ன் இன்டு a beast-ங்க. ஆரான் ஃபின்ச்சுக்கு மேஜர் கன்சர்ன் ஸ்விங் தான். ஐபிஎல்லே பார்த்தோம் ஏகப்பட்ட தடவை ஸ்விங்குக்கு அவுட் ஆனாரு. ஸ்மித் எல்லாம் யாரு எடுக்க போறாங்கன்னா கேள்வியே இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே. ஸ்மித் சார்ல் தாங்க மெயினா. சார்ல் தான் அவரோட அந்த கூகுள் போட்டு கண்டிப்பா ஸ்மித் எடுக்கணும். இத்தனைக்கு இல்லன்னா நல்ல ரெக்கார்ட் இருக்கு ஸ்மித்தோட. ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் வந்து எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு நவ்தீப் சைனி கேன் பி தட். ஒரு யார் அந்த மிச்சல் ஸ்டார்க் வந்து அந்த சைட்ல இருந்து வந்து எப்படி வந்து
இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து பம்ப் அப் பண்ண பாப்பாரோ அதே மாதிரி நவ்தீப் சைனி ஷுட் ட்ரை டு டூ தட். அதாவது மண்டேல ஒரு பவுன்சர் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு ஹார்ட் பால் போட்டு ஸ்மித்தை போய் கொஞ்சம் ஸ்லெச் பண்றது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான் நான் சொல்வேன். அந்த மாதிரி தான் அவர் லைட்டா ஃபயர் அப் பண்ணிட்டு அப்புறம் தான் அவர் விக்கெட் எடுக்க முடியும். அண்ட் அவர் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயங்க, அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ செஹல் ஆஸ் இ செட் ரொம்ப கீ. அதாவது நான் யாரு சொல்வேன்னா ஷர்துல் தாக்கூர், அவர் அப்ப அடிக்க போகும்போது வந்து விக்கெட் விட்டுருவாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு ஸ்லைட் ஃபீலிங் இருக்கு ஷர்துல் தாக்கூருக்கு வந்து இந்த கேம்ல விக்கெட்ஸ் கிடைக்கும். ஐ மீன் ஸ்மித்துக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் டீசெண்டா போடுவாரு, விக்கெட்ஸ் கிடைக்கும்னு தோணுது. பார்க்கலாம். நான் சொல்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு திங்கிங் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லக், அவ்வளவுதான் வந்து நான் சொல்வேன். ஸ்மித் வந்து அதாவது இந்தியன் பவுலர்ஸ் கஷ்டப்பட போறாங்க ஸ்மித் விக்கெட் எடுக்க, அது வந்து தட் இஸ் ஃபார் ஷூர். கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் வந்து ப்ராமினன்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாய்னஸ் கண்டிப்பா அவரை பத்தி நிறைய பேசுறதுக்கு. ஆஷ்டன் ஆகர் ப்ரூவன் ஆல்ரவுண்டர். ஸோ இவருக்கு குட் 10 overs வித் பால் வித் சம் குட் ஹிட்டிங் கேமியோஸ். அதுக்கப்புறம் வந்து கேரி வந்து அவரையும் இந்த 40 to 50 overs இந்த இதுலதான் ஆட வச்சா கரெக்டா ஆடுவாரு. போலிங் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்றது இல்லை, வெறும் ஃபயர் மோடு தான் இருக்கு. 3 பேர் குழந்தை கட்டிடுவாங்க. எப்படி 3 பேஜ் சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. வித் எக்ஸ்ட்ரா ஆடம் சாம்பா. இது டீமோட ஓடிஐ மேனா. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மோர் என்ன சொல்ல T20 டெஸ்ட் பால் ரிவ்யூஸ் வில் ஆல்சோ. ஸோ இது யூடியூப் சேனல். தேங்க்யூ வெரி மச். பை.